ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆல்ரெடி நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க என்கொயரிஸ் எனக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம் ஸ்டடி பிளான். எக்ஸாம் நெருங்கிருச்சு. நமக்கு ஜஸ்ட் 2 months தான் நம்ம கையில இருக்கு. ஒன்லி 2 months. வெறும் 2 months தான் இருக்கு. இந்த 2 monthsல நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? ரேங்க் ஹோல்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட டார்கெட். நம்ம அப்படின்னு குறிக்கிறது ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்ட்ஸ கிடையாது. எல்லாரும், எவ்ரி ஒன், எல்லாருக்குமான காமன் பிளான் தான். யார் வேணாலும் ரேங்க் ஹோல்டர் ஆக முடியும். ஜஸ்ட் இன் 2 months. இந்த 2 months நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் தாராளமா ரேங்க் ஹோல்டர்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னைய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என் பேர் சுதர்ஷன். நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிஎம்ஏ இன்டர்ல நான் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் 31st. சிஎம்ஏ ஃபைனல் ஜனவரி 2021 அட்டம்ப்ட்ல சிங்கிள் அட்டம்ப்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிளஸ் சிஎஸ் எக்ஸிகூட்டிவ் போத் குரூப்ஸ் முடிச்சாச்சு இன் மார்ச் 2023. கேம்பஸ்ல வேதாந்தா குரூப்ல செலக்ட் ஆனேன். இப்போ கரண்ட்லி ராம்கோ சிமெண்ட்ஸ்ல டெபுட்டி மேனேஜர் ஆஃப் காஸ்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸா இருக்கேன். இதுதான் என்னோட ஒரு பேசிக் ஐடியா. நான் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டின்னு கூட சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேனல் எதுக்காகங்கிறதையும் நான் ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எதுக்காக இந்த சேனல் அப்படின்னு. ஸோ இனிமே இப்ப புதுசா இந்த சேனலுக்குள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேனல் நான் ஆரம்பிச்ச பர்பஸ் வந்து என்னோட பிகாம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். என்னோட ஜூனியர்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கண்ணா, எனக்கும் வந்து இன்டர் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கிளாஸ் காலேஜ்ல. பட் என்னால கண்டிப்பா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்களுக்கு சொல்லி தர முடியல, ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால. ஸோ யோசிச்சேன், நம்ம சேனல் ஆரம்பிச்சா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. நவ் கிராசிங் 15,500, கிட்டத்தட்ட 15,500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆயிருச்சு. அண்ட் மோர் தேன் 3,000 ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்டா வந்து ரெகுலரா படிச்சுட்டு இருக்காங்க. சிஎம்ஏ இன்டர், சிஎம்ஏ ஃபைனல், சிஎஸ் எக்ஸிகியூட்டிவ்க்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. அண்ட் சிஎம்ஏ இன்டர்ல நமக்கு நியூ சிலபஸ் பிளஸ் ஓல்டு சிலபஸ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் நம்ம கிட்ட இருக்கு. நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப்பும், ஓல்டு சிலபஸ்ல போத் குரூப்ஸ்க்குமா நம்ம கிட்ட வந்து வீடியோஸ் இருக்கு. தாராளமா அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல சிஎஸ் அண்ட் பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிட்ட வந்து நாட் ஒன்லி கிளாஸஸ், ஃபுல் கைடன்ஸ் இருக்கு. எப்படி ரேங்க் அச்சீவ் பண்ணணும், என்ன மெத்தட்ல படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி எல்லா வகையான கைடன்ஸுமே நீங்க தாராளமா என்கிட்ட கேட்டுக்கலாம். என்னோட நம்பருமே வந்து ப்ரௌசர்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, கிளாஸ் பிளஸ் கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் நம்மளோட சோஷியல் அகாடமில கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட சேனல் அண்ட் கிளாஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல கிளாஸஸ் இருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா நான் நிறைய போட்டிருக்கேன் கிளாஸஸ் இருக்குன்னு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல கிளாஸஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையே. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு வீடியோவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோஸும் இருக்காது. சேனல்ல ஒரு பர்சன் டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குமே தவிர்த்து, எக்ஸாமுக்கு எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா வேணும்னா அப்படின்னா உங்க இதுல இருக்கான்னு கேட்டா சேனல்ல இருக்காது, கிளாஸஸ்ல இருக்கு. கிளாஸஸ் இப்போ நம்ம கிட்ட 8 பேப்பருமே இருக்கு, இன்க்ளூடிங் பினான்சியல் அக்கௌண்டிங். இவ்வளவு நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பினான்சியல் அக்கௌண்டிங்க்கு வீடியோஸ் இருக்கான்னு. எஸ், பினான்சியல் அக்கௌண்டிங்கும் நம்ம கிட்ட கிளாஸஸ் இருக்கு. 30 ஹவர்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கு. பிளஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லா அண்ட் எத்திக்ஸ், டைரக்ட் டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்டைரக்ட் டாக்ஸேஷன், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், ஆல் தி 12 பேப்பர்ஸ்க்கு நம்ம கிட்ட கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமான ஹவர்ஸ் இதுல நான் போட்டிருக்கேன், எவ்வளவு ஹவர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டும் அப்படின்னு. எத்தனை லெக்சர்ஸ்ங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை லெக்சர்ஸ் இருக்குங்கிறதையும் நான் வந்து இந்த பிபிடில போட்டிருக்கேன். டோட்டலா 108 ஹவர்ஸ் நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 100% கிளியரா ரேங்க்ல ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட கேரண்டி. 100% கேரண்டி. இந்த 108 ஹவர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம, டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்மளோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ் ரேங்க் ஹோல்டர்ஸ் இன் ஜஸ்ட் 2 months. இப்ப அடுத்த ஸ்லைட்ல நம்ம அதான் பார்க்க போறோம். இந்த 108 ஹவர்ஸ் நான் எப்படி சார் படிக்கிறது, 2 மாசத்துல எப்படி சார் இவ்வளவு பார்க்க முடியும்னு கேட்டா, நான் சொல்ற ஹவர்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும், வேற எதுவுமே நீங்க தனியா பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நானே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸுமே வந்து கரெக்ஷன் பண்ணியும் கொடுத்துட போறேன். ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டோட்டல் 108 ஹவர்ஸ் நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ண போறோம், 108 பிளஸ்
30 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஒரு 30 ஹவர்ஸ் 108 ஹவர்ஸ் மித்த 7 சப்ஜெக்ட். ஸோ 138 ஹவர்ஸ் நம்ம டோட்டல் வீடியோஸ் பிளஸ் எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே தான் நம்ம இந்த சேனல்ல இந்த பிபிடில நம்ம பார்க்க போறோம். ஸோ ரேங்க் ஹோல்டர் இன் 4 months இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். நம்ம இந்த பிபிடி அண்ட் நம்ம சுதர்சன்ஸ் அகாடமியோட பிபிடி வந்து 4 months அப்படிங்கிறது நான் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிஃபோர் பிப்ரவரியில இருந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு இந்த ஸ்டடி பிளான் தெரியும் சில பேருக்கு. அதுக்காக நான் 4 months அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப நம்மளோட அப்ஜெக்டிவ் அதை இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ரேங்க் ஹோல்டர் இன் 2 months. 2 monthsல எப்படி ரேங்க் ஹோல்டர் ஆகுறது? தாராளமா ஆக முடியும். பிகாஸ் நான் ஓப்பனா சொல்றேன், அஸ் பீங் ரேங்க் ஹோல்டர் நான் வந்து 2 months தான் படிச்சேன். எக்ஸாமுக்கு 2 மாசம் தான் நான் படிச்சேன். ஸோ 2 monthsல ரேங்க் ஹோல்டர் ஆக முடியுங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு கிளியர் கட் ஷெடியூல் போடுறேன். இந்த ஷெடியூல் நான் படிக்கிறப்ப எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் போட்டு தரேன். 2 வகையாவும் இருக்கு. சிங்கிள் குரூப் எழுதுறவங்க கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, போத் குரூப் எழுதுறவங்க ரேங்க் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு ரேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. போத் குரூப்ஸ் எழுதுனா மட்டும்தான் வந்து ரேங்க் வரும். ஸோ போத் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் நாங்க ரேங்க் ஹோல்டர் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பினான்சியல் அக்கௌண்டிங்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் இருக்கு. 30 மணி நேரமா அப்படின்னு நீங்க வாயை பழக்கலாம். ஆனா 1 hour per day is enough. பினான்சியல் அக்கௌண்டிங்ல நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா 1 hour. நம்ம வீடியோஸ் 30 ஹவர்ஸ்ல எனி டாபிக் எடுத்துக்கோங்க, வெறும் 1 மணி நேரம். 1 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு படிக்க போதும், அதுக்கு மேல தேவையில்லை. சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குரூப் தான் சார் நாங்க எழுதுறோம் பினான்சியல் அக்கௌண்டிங்ல 1 மணி நேரம் படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஒரு குரூப் தான் எழுத போறோம், ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 30 நிமிஷம் படிச்சா போதும். ஒரு நாளைக்கு வெறும் 30 minutes படிச்சா போதும். பிளஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து கிளாஸ் பாக்குறதுக்கு, இந்த 30 ஹவர்ஸ் வீடியோல 1 hour வீடியோ பார்த்துட்டு 1.5 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னா, அந்த வீடியோல நீங்க என்ன பாத்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் பார்த்திருக்கலாம், இல்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்திருக்கலாம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்திருக்கலாம், இல்ல கன்சைன்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு டாபிக் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த டாபிக்கோட புக் சம்ஸ், அந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அந்த டாபிக்கோட மார்க் டெஸ்ட், அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்கிட்ட டவுட் கேளுங்க. டவுட்னா தாராளமா கேட்கலாம். அதுவுமே நான் சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன், கேட்டுக்கலாம். ஸோ 1.5 hours பெர் டே வந்து போத் குரூப்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சிங்கிள் குரூப் தான் சார் எழுதுறோம் அப்படின்னு கேட்டா 45 minutes பெர் டே. வெறும் 45 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணா போதும். 30 minutes என்னோட வீடியோ பார்த்தா போதும். பினான்சியல் அக்கௌண்டிங் பேப்பர் க்ளோஸ். இந்த ஷெடியூல் நான் May 1ல இருந்து கொடுத்திருக்கேன். May 1ல இருந்து பண்ற ஒரு ஐடியால கொடுத்திருக்கேன். இல்ல நாளைக்குல இருந்து ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா ஆரம்பிச்சுக்கோங்க. 4 days எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் நான் கொடுக்கறது May 1ல இருந்து தான் வந்து ஷெடியூல் பண்ணிருக்கேன். அண்ட் போத் குரூப்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி பிளான் இதுதான். வித் டேவோட போட்டிருக்கேன். எந்த டேல இருந்து எவ்வளவு டே என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்கிற ஷெடியூல் கொடுத்திருக்கேன். இந்த ஆர்டரை வேணும்னா மாத்திக்கோங்க. பட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 6 days தான் டைம். 7 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வெறும் 6 days தான் டைம். டெய்லி பினான்சியல் அக்கௌண்டிங் 30 days இருக்கணும். அதுதான் முக்கியமானது. பினான்சியல் அக்கௌண்டிங் மட்டும் 30 நாளைக்கு டெய்லியுமே படிச்சாகணும். மீதி 7 சப்ஜெக்ட்டுக்குமான ஷெடியூல். ஃபர்ஸ்ட் May 1 to May 6 டைரக்ட் டாக்ஸேஷன் சப்ஜெக்ட் 3 hours 15 minutes பெர் டே என்னோட லெக்சர்ஸ் வரும். டோட்டல் லெக்சர்ஸ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 19 to 20 hours வரும். டைரக்ட் டாக்ஸேஷன் 6 நாளா பிரிச்சு ஒரு நாளைக்கு 3 hours 15 minutes நீங்க படிக்கணும். ஒர்க் அவுட் பண்றது 3 hours பெர் டே ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டோட்டலா நீங்க டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 6 hours 15 minutes படிக்கணும். ஒர்க் அவுட்ஸ் வந்து இவ்வளவு நேரம் தேவையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கு சார், பக்காவா இருக்கு, எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வர வாய்ப்பே இல்லை எக்ஸாம்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒர்க் அவுட் டயத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு லெக்சர்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்ங்கிற மாதிரி உங்களை மாதிரி பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சேர்த்து சொல்லணும். ஸோ ஒர்க் அவுட்ஸ் மேக்ஸிமம் 3 hours, லெக்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 hours 15 minutes. மே 7 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புவேன். பட் கிளியரா சொல்லிடுறேன் இப்பவே, எவ்ரி ஒன் நான் போட்டிருக்கிறது மொத்த பேருக்கும் கிடையாது. நம்ம இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கேன் சார்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க சொல்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இல்ல நான் வேற மெத்தட்ல படிச்சுட்டு வரேன் சார்னா தாராளமா வந்துக்கோங்க. கரெக்ஷன் பேசுறது ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இந்த ஹவர்ஸ் போட்டு கொடுக்கறது இந்த மெத்தட்ல படிக்கலாம். ஸோ நம்ம லெக்சர்ஸ்ல 3 hours 15 minutes பார்த்துட்டு 3 hours பெர் டே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 6 daysல உங்களால மொத்த டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பரையும் முடிச்சிட முடியும். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் 2 hours 15 minutes பெர் டே படிச்சா போதும். 3 hours ஒர்க் அவுட் பண்ணணும். May 16 to 22 OMSM பேப்பர் 2 hours பெர் டே லெக்சர்ஸ் பார்த்துட்டு 3 hours பெர் டே ஒர்க் அவுட் பண்ணணும். CMA காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2 hours 15 minutes பெர் டே படிச்சுட்டு 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 3 hours 15
minutes per day படிச்சுட்டு 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் 2 hours 45 minutes படிச்சுட்டு 3 hours ஒர்க் அவுட் பண்ணணும். லா அண்ட் எத்திக்ஸ் 2 hours 30 minutes வீடியோஸ் பார்த்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் டைப்ஸ் உங்களை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களோட கன்வீனியன்ட் 3 hours தேவையில்லை சார்னா 3 hours பார்க்காதீங்க, மித்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் கொடுக்குறது மேக்ஸிமம். எனக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாதான் எல்லாம் புரியும்னா 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை ஏன்னா 2 ஹவர்ஸ்ல எனக்கு புரிஞ்சிடும் சார், நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருவேன்னா முடிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இது மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து போத் குரூப்ஸ். இது கூட சேர்த்து எல்லா டேலையுமே நமக்கு டெய்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்துடும். அது மட்டும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் கம்பல்சரி, டெய்லி கம்பல்சரியா நம்ம படிச்சுதான் ஆகணும். அடுத்து சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் குரூப் மட்டும் நான் எழுதுறேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அதுல பாதிங்கப்பா. ஓஎம்எஸ்எம்க்கு 1 hour per day லெக்சர் பார்த்தா போதும். ஏன்னா மே 1 இருந்து மே 14 கிட்டத்தட்ட 14 days உங்களுக்கு இருக்கு ஒன்லி ஃபார் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதுல வெறும் 6 days தான் இருந்துச்சு, இப்ப வெறும் உங்களுக்கு வெறும் 14 days இருக்கு. மே 15 மட்டும் நமக்கு வந்து கரெக்ஷன் நடக்கும், சாரி கொஸ்டின் பேப்பர் சென்டிங் நடக்கும். ஒர்க் அவுட் பண்றது 2 hours per day ஒர்க் அவுட் பண்ணா போதும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் தான் எழுதுறீங்க, 2 months கிட்டத்தட்ட ஒரு குரூப் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ தாராளமா உங்களுக்கு இந்த ஹவர்ஸே போதும். அடுத்து சிஎம்ஏ எஸ்எம் படிக்கிற எஃப்எம் சப்ஜெக்ட் வந்து 1 hour per day, அப்புறம் 2 hours per day ஒர்க் அவுட்ஸ்க்கு. பேப்பர் 11 வந்து 2 hours per day ஃபார் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் 1.5 hours ஃபார் ஒர்க் அவுட்ஸ். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் 1.5 hours per day அண்ட் 1.5 hours ஃபார் ஒர்க் அவுட். பேப்பர் கரெக்ஷனுக்கான டேட் பார்த்துக்கோங்க. இந்த பிபிடி நான் அட்டாச் பண்ணிடுறேன் கீழே நம்மளோட லிங்க்லயே. இது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்ல நோட்ஸ் எடுக்கிறவங்க கூட எடுத்து வச்சுக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். இதுதான் நம்மளோட செகண்ட் குரூப்புக்கான ஸ்டடி பிளான். அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான ஸ்டடி பிளான்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 30 days 30 hours, அதுல சேஞ்சே கிடையாது. மீனி 3 சப்ஜெக்ட்டுக்கு மே 1 to மே 14, மே 15 கொஸ்டின் பேப்பர், மே 16 to மே 30, மே 31 கொஸ்டின் பேப்பர், ஜூன் 1 to ஜூன் 14, ஜூன் 15 கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்புறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார் யாரெல்லாம் வந்து நம்மளோட இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, நம்மளோட ஷெட்யூலை ஃபாலோ பண்றீங்களோ எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. உங்களுக்கு உங்க எல்லாரையும் நான் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்க எனக்கு பிரைவேட்டாவும் உங்க ஆன்சர்ஸ் அனுப்பலாம், இல்ல குரூப்லயும் ஆன்சர்ஸ் அனுப்பிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து நம்மளோட 2 months எஃபர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுதுங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து டைம் கம்மியா இருக்கு, ஒன்லி 2 months தான் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நல்லபடியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மித்த இன்ஸ்டியூட்ஸ்ல சொல்ற மாதிரி இந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையவே கிடையாது. வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம பிகாம்ல தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டு படிப்போம். நம்ம இப்ப ப்ரொஃபஷனல் ஆயிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்பீங்களா சார்? எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்? அது வரப்போறது இல்லை உங்களுக்கு, எப்படினாலும் புதுசா தான் கேட்க போறாங்க. அப்ப அதை எப்படி சார் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் திங், அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். வேர்ட்ஸை கிடையாது, நம்ம படிக்கிற என்ன கான்செப்ட் படிக்கிறோமோ ஃபுல் ஃபிளெஜ்டா மண்டையில ஏற்றிடணும், புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க, இதுல என்ன கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். செக்ஷன்னா எந்த செக்ஷன்ல என்ன சொல்லுது, என்ன நம்பர்னு தேவையில்லை, என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது, பிராக்டிஸ் ஓவர் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா அதை போய் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, ஓகே ஓகே அடுத்த ஸ்டெப் முடிஞ்சது, ஓகே. இது கிடையாது, ஒர்க் அவுட் பண்ணணும். எடுத்து நீங்க ஆன்சரை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்து வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே மாடல்ல வேற சம ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதுதான் பிராக்டிஸ் ஓவர் ப்ராப்ளம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது, அனலைசிங் ஃபார்முலாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங். நான் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்திருப்பேன், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல வந்து ரேஷியோ அனாலிசிஸ் லெசன்ல ஃபார்முலாவை நான் யாரையுமே மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன், ஃபார்முலாவை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா அந்த ஃபார்முலா சொல்லும் இதுல இருந்து இவ்வளவு ரேஷியோ, இதுல இருந்து இவ்வளவு ரேஷியோன்னு சொல்லி நமக்கு அந்த பார்த்த உடனே அந்த ஃபார்முலா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரிஜினலா ஒரு கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஓ இவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. அனலைஸ் பண்ணீங்கன்னா, மெமரைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஓகே கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100, இப்படி சொன்னா அதுக்கு பேரு மெமரைசிங். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் சேல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் சார் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. நம்ம டோட்டலா இவ்வளவு டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணிருக்கோம், அதுல நம்ம இவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோம், இந்த ப்ராஃபிட்டுக்கும் இந்த சேல்ஸ்க்கும் இருக்கிற ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொன்னீங்கன்னா இது அனலைசிங். பெருசா கிராஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு நமக்கு தெரியாது, சேல்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஆனா ஃபார்முலா மட்டும் தெரியும், கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. இது வந்து மெமரைசிங். மெமரைசிங் பண்ணா எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கலாம், மேபி சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே மறந்துடும். ஸோ அது பண்ணவே கூடாது. நிமோனிக்ஸ் அண்ட் ஃபன்னி ஸ்டோரிஸ் ஃபார் மெமரைசிங்.
சில விஷயங்களை மெமரைஸ் பண்ணணுங்கிற கேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் செக்ஷன்ஸ், அப்புறம் டிடக்ஷன்ஸோட செக்ஷன்ஸ், அப்புறம் சிஏஎஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். அதெல்லாம் வந்து வரிசையா இருக்கு சார், மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா பண்ணி ஸ்டோரிஸ் அண்ட் நிமோனிக்ஸ் செட் பண்ணணும். நான் அதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல கொடுத்துருப்பேன். எப்படி வந்து ஒரு விஷயத்த மெமரைஸ் பண்ணிக்கணுங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். அதுல வந்து நமக்கு வந்து இந்த விஷயங்கள் கிளியரா வந்துடும். ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்ட மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன் அண்ட் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ஒரு டாபிக்கை நீங்க வந்து சைட்ல என்னோட பொறுப்புல விட்டுலாம். உங்களோடதுல நீங்க வந்து எடுத்துக்க தேவையில்லை. கடைசி பாயிண்ட், நோ ரிவிஷன் டியூரிங் எக்ஸாம். இதை நான் ரொம்ப ஹைலைட் பண்றேன். பிகாஸ் யாருமே தொடாதீங்க எக்ஸாம் டயத்துல புக்கை. எல்லாரும் சொல்லுவாங்க நான் கடைசி நிமிஷம் 10 நிமிஷத்துல படிச்சுட்டு போனாதான் சார் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு. என்னோட சஜஷன் அண்ட் என்னோட டிப்ஸை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாவே இருக்கட்டும். எக்ஸாம் அன்னைக்கு, எக்ஸாமுக்கு பிஃபோர் டே யாரும் புக்கை தொடாதீங்க, எடுக்கவே வேணாம், கையில புக்கே எடுக்க வேணாம். ஃப்ரீயா இருங்க, ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க, டிவி பாருங்க, தூங்குங்க, வெளியே போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க, நல்லா பாட்டு கேளுங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்ப புக்கை மட்டும் தொடாதீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து படிக்காம இருந்திருப்பீங்க, அது வந்து மண்டே குழப்பி விட்டுரும். என்னன்னா ஐயோ நம்ம படிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுன்னா அதை எடுத்து படிப்பீங்க, மீதி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ரிவிஷனை வந்து எக்ஸாம் டயத்துல பண்ணவே பண்ணாதீங்க. நான் கொடுக்குற இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி முடிக்கிறீங்களா, புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, அவ்வளவுதான். இந்த ஷெடியூல் டேட் முடிகிற அன்னைக்கு இன்ஸ்டியூட் போஸ்ட்போன் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் அந்த 15 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்போன் நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா வரல. ஸோ ரிவிஷன் பண்ண வேண்டாம். என்னோட ஷெடியூலை ஃபாலோ பண்ணி முடிச்சிங்களா, அதோட டோட்டலா க்ளோஸ் பண்ணிருங்க. சிஎம்ஏ பக்கம் எட்டி பார்க்காதீங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தாலும் சரி, இல்ல என்ஜாய் பண்ணணும்னாலும் சரி, தாராளமா பண்ணிக்கோங்க. இந்த 6 விஷயம் தான் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. யூ ஆர் ரேங்க் ஹோல்டர் இன் 2 months, ஜஸ்ட் இன் 2 months. அண்ட் இது ஒரு உங்களுக்கான அடிஷனல் பெனிஃபிட். இது பிரெயின் பவர் முத்ராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மெமரைசிங் டெக்னிக், அப்புறம் உங்களுக்கு ஞாபக சக்தி, உங்களுக்கு சில பேருக்குலாம் நான் படிச்ச உடனே மறந்துடுது சார், படிச்ச உடனே புரிய மாட்டேங்குது சார், எங்களுக்கு புரியுற கெப்பாசிட்டி ஸ்லோவா இருக்கு சார், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஸ்லோவா இருக்கு சார், மெமரைஸ் பண்ணா டக்கு டக்குன்னு மறந்துடுது சார், எக்ஸாம்ல பதட்டம் ஆயிடுது சார், இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பிரெயின் பவர் முத்ராஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்க உங்க கிளாஸஸ் நம்மளோட ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்கிற அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த நம்பர் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எங்களோட நம்பர் தான். இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட்ல அச்சீவ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். முத்ராஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்க கையை என்ன மாதிரி வைக்கணும், என்ன மாதிரி சிம்பிள்ஸ்ல வச்சீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உங்க இந்த பிரெயின் பவர் முத்ராஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 நிமிஷம் இங்க போட்டிருக்கோம். வெறும் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும். இந்த என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், மென்டல் லெவல்ல இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ், என்ன மாதிரி லெவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் தாராளமா வந்து டோட்டலா க்ளோஸ் ஆயிரும். நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சீவ்டு ஸ்டூடெண்ட்ஸா கூட உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த பிரெயின் பவர் முத்ராஸ் அப்படிங்கிறது. இதுவும் உங்களுக்கு தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுனாலும் சரி, இல்ல வந்து சிஎம்ஏ அதர் தான் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் 12th எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ எல்லாருமே இந்த பிரெயின் பவர் முத்ராஸ் பண்ணலாம். இது வந்து காமன் ஃபார் ஆல் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான், சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ யார் வேணாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட ஸ்டடி பிளான் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டடி பிளான்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டடி பிளான் ரிலேட்டடா வேற ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணுமா, எதுனாலும் என்னோட நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி எத்தனை ரேங்க் ஹோல்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்தோ, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நம்மளோட ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோ வருது அப்படிங்கிறத இந்த ஜூன் 2023 அட்டெம்ப்ட் நமக்கு தீர்மானிக்கும். ஸோ நம்புறேன் மேக்சிமம் ரேங்க் ஹோல்டர்ஸ் நம்மளோட ஸ்டேட்ல இருந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லபடியா படிங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் என்னைய பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அடுத்து வரும். எக்ஸாம் ஹேக்ஸ், ட்ரிக்ஸ், எப்படி ஒரு இதை ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி ஒரு இதை அனலைஸ் பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் இனிமேல் தான் போட போறோம் எக்ஸாம் நெருங்கிறதுனால. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு வீடியோஸ் வராது. நீங்க தான் அடுத்து உள்ள தேடி வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மறக்காம பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.